நல்லா இருந்தது. சொல்ல முடியும்னா வெற்றிமாறன் சாரால் மட்டும்தான் முடியும் போல. நம்ம ஒரு கரெக்டான ஒரு வழியில போனோம், நமக்கான தேவைகளை யார் நமக்கு செய்யறா, அதெல்லாம் யார் நமக்கு சொல்லித்தரான்னு ஒரு புரிதலே இல்லாத வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலுமே அந்த அரசியலை தெளிவா சொல்றாரு. உண்மையாவே ஒரு சிவப்பு கொடியை காட்டுற ஒரு தைரியம் இவருக்கு தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு தோழர்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா அது எல்லாராலேயே முடியாதுல்ல. அது நம்ம இனிமேலாவது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நமக்கு புரிய வைக்கும். எல்லாருக்குமே ரீச் ஆக தெரியல. பட் தென் கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. வெற்றிமாறனுக்கு மீண்டும் ஒரு வெற்றியா? கண்டிப்பா. பெருசா எடுக்க வேண்டிய படமே இல்லை. சூரிக்காக தான் 2 பாட்டா எடுக்க வேண்டியது, பட்ஜெட்டுக்காக 2 பாட்டா எடுத்தாங்க. இது கதை சிறுசாவே சொல்லியிருக்கலாம். பட் நிறைய ப்ரீச்சிங்கா இருந்தது படம். மற்றபடி படம் சூப்பர் தான். அதாவது அந்த கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் ஓகே. நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் மிக்சட் ரிவ்யூஸாக தான் வரும். அந்த மாதிரி போராட்டம் வலிகள் இருக்கு, பல பேரோட வலிகள் இருக்கு. நான் செருப்பு போடுறேன், நான் பேண்ட் போடுறேன், சட்டை போடுறேன். இது எல்லாமே எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன்ல. எனக்கு பிடிச்சதை நான் பண்றதுக்கு பின்னாடி பல பேரோட போராட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த போராட்டத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வெற்றிமாறன் முடிவு பண்ணி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா எடுத்திருக்காரு படத்தை. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்டாக இருக்குது. இளையராஜோட மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் சூரிக்கு இந்த பாட்டில் கம்மியான ஸ்க்ரீன் பேஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான் வராரு. வாத்தியாராகவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சமம்னு பேசணும்னா அது பேச வச்சது யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கு. அந்த வரலாறு எல்லாம் படத்தின் மூலமா முடிச்சது இல்லாம விஜய் சேதுபதி ஆக்டிங் மாசா இருக்கு. இளையராஜா மியூசிக் செம்ம பக்கபலமா இருக்கு. கருணாசாமி பையன் ஓப்பனிங் சீன்ல செம்மையா மிரட்டி இருக்காரு. ஸோ ஒரு கதையை எடுத்துட்டு போனாலும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பாக்குற மாதிரி ஸ்கிரீன் பிளே வெற்றிமாறன் சார் செம்ம வெற்றியா கொடுத்துருக்காரு. செம்மையா இருக்கு. கண்டிப்பா நேஷனல் அவார்டு இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் இருக்கு. மஞ்சு வாரியர் அவங்களோட கேரக்டர் கரெக்டா பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டும் செம்மையா இருக்கு. ஸோ படத்தோட பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரி தான் ஹீரோன்ற மாதிரி இருந்தாலும் செகண்ட் பார்ட் விஜய் சேதுபதி தான் மாஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காரல் மார்க்ஸ்னு ஒருத்தன் பிறந்தாங்க பத்தியா, அப்பயே அந்த சாமி பிறந்துட்டான். அவனோட அவதாரம் தான் ஒவ்வொரு ஊர்லயும் மாவோவாவும் லெனினாவும் பிடல் காஸ்டாவும் ஒரு இதுல கலியபெருமாளாவும் இருக்குது. நீ சொல்லலாம் அந்த இது அடிச்சு அந்த இதோ உடைச்சு 69 பேர் செத்தாங்க, நிறைய பேர் ஊனமானாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நிகழ்வு நடந்ததா இந்த தெளிகாட்டியா காமிச்சிருக்கா போல. திராவிடமும் கம்யூனிசமும் வேற வேற நீ நினைச்சுன்னுக்கிற. எப்ப திராவிடத்துல ரத்தத்தை பதிச்சாங்களோ அப்பயே கம்யூனிசம் உருவாயிடுச்சு. நீ திராவிடத்தை அழிக்கணும்னா கம்யூனிசம் உள்ள இருக்கிறது உனக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட அழிச்சா திராவிடம் மேல வரும். ஓகேவா? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா இன்னும் நீ 40க்கு 40 இழந்துன்னு தான் இருப்ப. 60 வருஷம் ஏன் ஒன்னும் கைட்ட முடியல. எப்படி வானத்துல இருந்து பெய்யுற மழையோ பால் எல்லாமே சுத்தமா இருக்கு. வெற்றிமாறன் படைப்புல எந்த கலங்கமும் இல்லாம சுத்தமா இருக்கு இந்த படம். ஒரு படைப்பை படைக்கிறவன் இறைவன் சொல்லுவாங்க. அந்த விதத்துல வெற்றிமாறனும் ஒரு இறைவன் தான். வெற்றிமாறனை பத்தி தப்பு தப்பா பேசுற உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். வேணா ஒரு நீ உன் வீட்டுல யாருக்கும் தெரியாம குடிச்சுட்டு அப்புறம் பேசி. நீ போனியாவாத டைரக்டரு, இன்னொன்னு போனியாவும் பிக் பாஸ்ல போய் ஒருத்தன் ஒழிஞ்சு நிற்கிறான் பாரு. நீங்க எல்லாம் 1000 வெற்றிமாறன் சொன்னாலும் எங்களுக்கான டைரக்டர்னு பார்த்தா வெற்றிமாறன் மட்டும்தான். புரியுதா? நாங்க தமிழ். இதனாலதான் இந்திக்காரனும் தெலுங்குல இருக்கிற ஒவ்வொரு டாப்ல நடிகரும் சொல்றான் வெற்றிமாறன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனுக்கு தெரியுது வெற்றிமாறன் யாருன்னு. உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தேவை. படம் எப்படி இருந்துக்கலாம் இல்ல, பின்ட்ராப் சைலண்ட்ல 3 ஹவர் உட்கார வச்சு என் முன்னோர்களை பத்தி எடுத்து சொன்னான் பாரு. இந்த இனம், இந்த தமிழ இனம் சாதாரணமா நம்ம இங்க இல்ல. ஒரு இடத்துல போய் உட்கார்றதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் திராவிட தோழர்களும் அவங்க சித்தாந்தத்தை உள்ள புகுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கான வரலாறு தான் நம்ம
நம்மளோட நம்ம கலரா இருக்கட்டும், நம்ம உடையா இருக்கட்டும், நம்ம நடையா இருக்கட்டும், இன்னைக்கு வெளிநாட்டுல போய் கால் பதிக்கிற எல்லாமே ஒரு தோழர்களாலையும் ஒரு சித்தாந்தத்தாலையும் அடிப்படையில தான் நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா வெள்ளைக்காரன் கூட்ட சுதந்திரத்தை இவங்க நம்ம கிட்ட இன்னும் பறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது நடக்கவே நடக்காது கண்ணா. கேரளாலயும் நடக்காது, தமிழ்நாட்டிலயும் நடக்காது. உங்க பருப்பீங்க தமிழரசன் வேற, அதுக்கப்புறம் கலிய பெருமாள் வேற. நீங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து எவனா யூடியூப்ல சொன்னான்னு சொல்லுங்க. அதெல்லாம் அற்புதமா இருந்தது, அற்புதமா இருந்தது. கிஷோர்ல நடிச்சிருந்தார் பாருங்க, வேற லெவல்ல இருந்தது. கருணாஸ் பையனோட ஆக்டிங் ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சொல்றேன், விஜய் சேதுபதி கூப்பிடுறது தோழர் விஜய் சேதுபதி கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இளையராஜாவோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், நல்லா அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி ரைட்டிங்ல ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா அது கன்வே ஆகும் தான் எனக்கு தோணுது. நல்லா தெளிவா கிளியரா அவங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சிருக்காங்களோ அதை கிளியரா தெளிவா புரிய வச்சிருக்காங்க. சூரியோட கேரக்டர் எப்படி முடியுதா இல்ல அடுத்து தொடர்ற மாதிரி வச்சிருக்காங்க? அடுத்து தொடர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு லெட்டர் மூலமா தான் இந்த படத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் அடுத்த பார்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஃபைனல் பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் காட்டல மனாஷி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமா, அந்த ஹீரோயினோட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹீரோயினோட போர்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. முடிஞ்சா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க 2 சைடு பெர்ஸ்பெக்டிவும் வந்து காமிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இந்த ஸ்டோரி எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பெர்ஸ்பெக்டிவ் வந்தனால வேற எந்த பெர்ஸ்பெக்டிவ் நீ அடுத்து காமிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால இது முடியறது பெட்டர். இப்ப நான் சொன்னது விடுதலை படத்தோட ரிவ்யூ இல்ல, என் வைத்தியத்துல சொல்றேன், என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன். அடுத்த ஸ்டேட் படத்துங்களுக்கு ஜால்ரா போட்டு இருக்கீங்களா? நம்ம தமிழன் எடுத்த படம், வெற்றிமாறனோட தமிழன் எடுத்த படத்தை இந்த தங்கச்சி 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 இதுதான் ரசிக்கிறேன். தங்கச்சி நன்றிமா, தங்கச்சி நன்றிமா. அதாவது நம்ம தமிழன் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த இந்த படத்தை உலக அளவில் பேசணும், புரியுதுங்களா? நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் பணம் பலம் இருக்கிறத கூப்பிட்டு நீங்க வந்து அவார்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? விடுதலை 2 மாதிரி படங்களுக்கு கொடுங்க, புரியுதுங்களா? தமிழனை பெருமைப்படுத்துங்க, உலக அளவில் பேசப்படுதுங்க. இளையராஜா அவர்கள் அப்படியே வாழ்ந்திருக்காரு படத்துல. இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டு 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 வாழ்ந்திருக்கிறாரு. கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதி அவர்கள் வெப்பமான மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காங்க. அதுல மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காங்க. கமலஹாசன் கூட வருஷம் என்ன பண்ணாரு, 16 வயது இல்ல, அதுல கோமணத்தோட தான் நடிச்சிருப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி இதுல மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காயா இருந்தாலே. அவ்வளவு சூரி நீ வேற மாதிரி, புரியுதா? அப்புறம் இந்த படத்துல இன்டர்வல்ல ஜெய்வந்த்னு இன்டர்வல்ல ஒரு சாங் ஒன்று வச்சு ஒரு இன்டர்வல் ஒன்று முடிக்கிறாங்க. அதனால மீஸ் எல்லாம் வச்சுட்டு ஹீரோ நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டென்ஷனையா அதெல்லாம் நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. ஜெய்வந்த், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பானக்காரன் டைரக்டர் பேர் என்னப்பா? தமிழரசன், அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் எண்டில் அவர் ஒரு வில்லனா மாறாரு, சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த 5 அடி கூட இல்ல சேத்தன், 5 அடி கூட இல்ல, அந்தாலும் 56 அடிக்கு நடிச்சிருக்காம, இருந்தாலே சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து ஒரு கோர்வையா பார்க்கும்போது தமிழ அதை விட்டுட்டு போய் அடுத்த ஸ்டேட் படங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருங்க. தமிழனை முன்னேறவே விடாதீங்க, சரியா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் எல்லா ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருங்க. புஷ்பாவை 1000 கோடி ஆக்குங்க, மஞ்சுமேல் பாய்ஸ் 2000 கோடி ஆக்குங்க. நம்ம எல்லாரும் தமிழ் எல்லாம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு படமா செஞ்சுக்கிட்டே இருப்போம், நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் சொல்றீங்களா என்னன்னு? நீங்க ஒழுங்கா படம் எடுத்தா நாங்க வந்து அதை ஓட வைக்க மாட்டோமா அப்படின்னு? இப்ப சமீபத்துல போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம், விமல் படம் வந்துருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்களா? சூப்பரான படம். அது ஓட வச்சீங்களா? இல்ல, வயிறு எரியுது, ரிவ்யூ எடுக்க கூட வரல, வயிறு எரியுது. கோழி பண்ணையும் ஏதோ செல்லத்துறைன்னு ஒரு படம், அப்படி ஒரு ஃபேமிலி படம். அந்த படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல. ஜால்ரா போடுங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு ஜால்ரா போடுங்கயா. தமிழரை கடைசி வரைக்கும் நக்க விட்டுக்கிட்டே இருங்க. வெற்றிமாறன்ற ஒரு சூப்பர் டைரக்டர், உலக அளவில் பேசப்படும். இந்த படம் ஜமான் கூட ஒரு படம் இருந்துச்சு, அந்த ஜமா படத்துக்கு கூட நேற்று அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு ரிவ்யூ எடுக்க வச்ச நீங்க வந்தீங்களா? தரமான படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டேட் படத்துக்கு புஷ்பாக்கு நக்கிறதும்
சொல்லணுமா, வெற்றிமாறன் டைரக்ஷன் கண்டிப்பா எக்ஸ்ட்ரானரியான படமா இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து நினைச்சது வந்து சார் இந்த கேரக்டர் எடுத்துருச்சதுல எப்படி சார் சொன்னீங்கன்னா இது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல ஒரு மாதிரி நெகட்டிவ் பண்ணணும்னு எப்பவுமே வந்து ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் தான். ஆனா வெற்றி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் டு வெற்றி. சார் ரிவ்யூ கொடுத்த நிறைய பேர் உங்க கேரக்டர் பயங்கரமா திட்டுறாங்க. அந்த அளவுக்கு நாள் அடிச்சிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது கேரக்டர் எழுதின விதம் அப்படி அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கு, அவ்வளோ கொடூரமான ஒரு கேரக்டர் இல்லையா. அது அந்த எழுத்துல தான் பாதி அந்த கேரக்டர். ஸோ நம்ம பண்ணது மீதி ஒரு 20% இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து அவரோட எழுத்து டைரக்ஷன் தான் அதுக்கு காரணம். அப்படி வந்திருக்கு. இது ரொம்ப வருஷம் இது எடுத்தாங்க, அந்த பயணம் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கஷ்டங்கள் இருக்கும், ஏன்னா காடு மேடு நைட்டு ஃபுல்லாக நைட் ஷூட்ஸ் இருக்கும் காடில். கஷ்டமான ஒரு இதுதான், ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ஷூட் தான். பட் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. சார் உங்க கேரக்டருமே முடியல, எண்ட்ல அப்படியே நிப்பாட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது எப்படி எடுத்துக்கலாம் கூட இருக்கலாம். தேங்க்யூ.